நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் 10 கிலோமீட்டர் வரை பரவிய கரும்புகை. நெல்லை மாநகர் மற்றும் பேட்டை தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பாரதியார் நகர் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து பிரித்தெடுக்கும் இடம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் திடீரென மாலை நேரத்தில் கரும்புகை கிளம்பிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பேட்டை தீயணைப்பு துறையினர் மற்றும் சுத்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கரும்புகை வெளியேறிய இடத்தில் தண்ணீரை பீச்சி அடிக்க தொடங்கிய நிலையில் மற்றொரு பகுதியிலிருந்து தீ பரவத் தொடங்கியது. காற்றின் வேகம் காரணமாக மளமளவென வரத் தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் தீ பிழம்பாக காட்சியளித்தது. கூடுதலாக நெல்லை நகர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தால் கரும்புகை 10 கிலோமீட்டர் தூரம் வெளியேறியது. சம்பவ இடத்தில் சுத்தமல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியின் உரிமையாளர் யார் குப்பையை கொண்டு வந்து கொட்டியது யார் என்பது தொடர்பான விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.